जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा डियर डिवोटीज இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட் 16ல இருந்து 30 வரைக்கும் 22 வரைக்கும் பார்க்க போறோம். டெக்ஸ்ட் 16ல இருந்து டெக்ஸ்ட் 22 வரைக்கும் பார்க்க போறோம். Now we will start with this Mangalacharan is very very important. So we will try to sing this song also every day. Jaya Jaya Shri Chaitanya Jaya Nityananda Jaya Dvaita Chandro Jaya Gaura Bhakta Vrinda Jaya Jaya Shri Chaitanya Jaya Nityananda Jaya Dvaita Chandro Jaya Gaura Bhakta Vrinda Jaya Jaya Shri Chaitanya Jaya Nityananda Jaya Dvaita Chandro Jaya Gaura Bhakta Vrinda नमो ओम विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी निति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रसारिणे निर्विशेष शून्यवादी पश्यते देशतामे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. From Sri Brihad Bhagavatamrita by Srila Sanatana Goswami, translated by His Holiness Bhanuswami Maharaj, Part 1, Volume 1 இருந்து நம்ம இன்னைக்கு செகண்ட் சாப்டர்ல 16th டெக்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். Just we will go to the text. ततो नस्तता मातृभ्यां तपोभिर्वितते धृधे तोषितो अपि अंसमात्रेण गतो भ्रातृत्वम् अच्युताः ततो नस्तात मातृभ्यां तपोभिर्वितते धृधे तोषितो अपि अंसमात्रेण गतो भ्रातृत्वम् अच्युताः. Our father and mother then performed many severe austerities by which they satisfied the Supreme Lord Achyuta, who then appeared as my brother, assuming his Amsa form. இந்த இடத்துல இந்திரா வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃபாதர் மதரும் நிறைய சிவியர் ஆசரிட்டிஸ் பண்ணதுனால சுப்ரீம் லார்ட் அச்சுதா அவருடைய அம்சா ஃபார்ம்ல என்னோட பிரதரா வந்து இங்க அப்பியர் ஆனாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது டைரக்டா விஷ்ணு ஃபார்ம்ல இல்லாம அவருடைய அம்சா ஃபார்ம்ல வந்துட்டு சுப்ரீம் லார்ட் அச்சுதா வந்துட்டு என்னோட பிரதரா இங்க வந்துட்டு இங்க எங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு அவங்க பண்ண சிவியர் ஆஸ்ட்ரிட்டிஸ்னால அவங்க வந்துட்டு அவர் இந்த மாதிரி வந்தாரு. அதுவும் அவரோட அம்சா ஃபார்ம்ல. கமெண்ட்ரி என்ன கொடுத்திருக்காங்க? My father and mother performed severe austerities for a long time, which caused great suffering. Then the Lord appeared as an Amsa form, not in his complete form. This refutes the statement that Narayan is Indra's brother. So, லார்ட் வந்துட்டு இந்த இடத்துல அம்சா ஃபார்ம்ல வந்தாங்க, அது வந்துட்டு கம்ப்ளீட் ஃபார்ம்ல வரல அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் முன்னால நமக்கு அந்த சவுத் இந்தியன் கிங் என்ன சொன்னாரு, இந்திராவோட பிரதரே நாராயணரா இருக்கிறதுனால அவர் எவ்வளவு கொடுத்து வச்சவரு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல இந்திரா வந்துட்டு ரெஃப்யூட் பண்றாரு. சொல்றாரு, நாராயணனே என்னோட பிரதரா வந்து வரல, அவர் நாராயணோட அம்சம் 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 ஃபார்ம்ல தான் வந்தார். நாராயணன் டைரக்டா எங்க அப்பா அம்மாவோட எங்க அம்மாவோட அதித்தியோட வயிற்றுல வரல, அவருடைய அம்சா ஃபார்ம் தான் இங்க என்னோட பிரதரா இருக்கிறாரு. சோ நீங்க வந்துட்டு நாராயணருக்கே விஷ்ணுக்கே நான் பிரதர் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெஃப்யூட் பண்றாங்க. சோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் எப்படி வந்துட்டு அதித்தி அவங்க ஹஸ்பண்ட் இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு வாமனதேவ இவ்வளோ சாஃப்டா ஸ்வீட்டா
அழகா பார்த்துக்கிறாங்க. இங்க பாருங்க. இந்த ஃபார்ம்ல தான் வந்துட்டு வாமனதேவ் வந்துட்டு இங்க கீழ வந்தாரு. அவங்கள ட்ரிக் பண்ணி, பலிய ட்ரிக் பண்ணி அத வாங்குறதுக்கோசரம், இந்த அ கிங்டம வந்துட்டு வாங்கி இந்திரனுக்கு திருப்பி குடுக்கறதுக்கோசரம் டிசீட்ஃபுல்லா வந்தாரு. டிசீட்டா, ட்ரிக்கியா அத வந்துட்டு ரொம்ப அழகா அவர பலிய ஏமாத்தி அழகா வாங்கி இந்திரனுக்கு குடுத்துட்டாரு. ஓகே. இப்ப நம்ம போலாம். டெக்ஸ்ட் 17. तथापि अहत्वा ताश्चत्रून् केवलं न कृपा माया याचन याधाय बले राज्यं तदौ समे तथापि अहत्वा ताश्चत्रून् केवलं न कृपा माया याचन याधाय bale rajyam tado same. And even then, instead of killing those enemies, he only embarrassed us by deceptively begging Bali for the kingdom and returning it to me. அதாவது அந்த காலத்துல எல்லாம் எது வந்துட்டு ஜென்ரலி வந்துட்டு ரொம்ப உயர்ந்தது, பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, எதிரியோட நேருக்கு நேர் நின்னு போரிடுறது. ஆனா என்னன்னா, இங்க அவங்க எதிரியோட நின்னு போரிடாம, ஆ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, வாமனதேவா கீழ போயிட்டு டிசெப்டிவா ஆ இந்த அ டிசெப்டிவா பலிய வந்துட்டு ஆ ஒரு சின்ன குழந்தையா போயிட்டு, எனக்கு கொஞ்சூண்டு ஒரு 3 அடி நிலம் குடுன்னு சொல்லிட்டு, ஒரு ட்ரிக்கி வேல அவர மடக்கி, அவர்கிட்ட இருந்து இந்த ராஜ்யத்த வாங்கிட்டார். ஸோ, அத வந்துட்டு அப்புறமேட்டு இந்திரன் குடுக்குறாரு. அதனால இந்திரன் சொல்றாரு, அது வந்துட்டு நேரடியா போயிட்டு ஒரு எதிரியோட நின்னு நேருக்கு நேர் நின்னு ஃபைட் பண்ணி, இத ஜெயிக்காம, இந்த மாரி ட்ரிக்கி வேல அவர் வந்துட்டு இந்த மாரி ட்ரிக்கி வேல அவர் வந்துட்டு, அ இந்த மாரி பண்றதுனால, எங்களுக்கெல்லாம் அது எம்பராஸ்மென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால, "He caused embarrassment for us, Devatas, by tricky begging. First, he asked for 3 steps of land when he had the form of a dwarf, and then manifesting a huge form, stepped over the whole universe." ஸோ முதல்ல என்ன பண்ணாரு? "He caused embarrassment for us, Devatas, by tricky begging." முதல்ல வந்துட்டு எங்கள வந்துட்டு தேவதாஸ்க்கெல்லாம் ரொம்ப வெட்கமா போயிடுச்சு. அவர் வந்துட்டு அ அ பெக்கிங் ஃபார்ம்ல போனார். ஒரு என்ன சொல்றது? ஒரு சின்ன குட்டி பிரம்மச்சாரியா வேஷம் போட்டுட்டு, அந்த டுவார்ஃப் ஃபார்ம்ல போனார். அந்த ஃபார்ம்ல போயிட்டு என்ன பண்ணாரு? பெக் பண்றார். அது வந்துட்டு தேவர்களுக்கு இழுக்கா அவங்க நெனைக்கிறாங்க. எம்பராஸா ஒரு மாரி தர்ம சங்கடமா இருந்தது. ஏன்னா இவங்கலாம் அந்த மாதிரி பலி கிட்ட தோத்து போயி, எல்லாரும் அவங்கவங்க பதவியெல்லாம் இழந்து, எல்லாம் அவங்க கிட்ட கை கட்டி அசுரர்கள் கிட்ட கை கட்டி நிக்கிற மாரி ஸ்டேஜ்ல இருக்காங்க. சூரியன், சந்திரன், யமா இவங்களோட ம சீட்ல எல்லாம் வேறவங்கள அரக்கர்கள உட்கார வச்சுட்டார். பலி சக்கரவர்த்தி. ஸோ, அ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த மாதிரி டைரக்ட் வேல போயி சண்டைலாம் பிடிக்காம, அழகா ஒரு டுவார்ஃப் ஒரு அ ஒ ஒரு டுவார்ஃப் ஃபார்ம்னா, அவங்க வந்துட்டு சின்னவா இருக்காங்க. சின்னதா. அந்த சின்ன ஃபார்ம்ல சின்ன குழந்தையா, அந்த ஸ்டேஜ்ல பிரம்மச்சாரியா ஒரு அவருக்கு வந்துட்டு நெறைய பேர் அந்த டைம்ல ஒண்ணு கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்திரன் வந்துட்டு அந்த கொடை குடுக்குறாரு. ஸோ இந்த மாரி நெறைய பேர் அந்த கமண்ட் எல்லாம் குடுக்குறாங்க. தேவதாஸ்லாம் ஒண்ணு குடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த குழந்தை அழகா வந்துட்டு பலி சக்கரவர்த்தி பலி சக்கரவர்த்தி கிட்ட அ ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பிரம்மச்சாரி. எனக்கு எவ்வளோ தேவைப்படும்? எனக்கு ஒண்ணும் ஜாஸ்தி தேவைப்படாது. எனக்கு ஒரு 3 அடி நிலம் போதும். அப்படி கிடையாதுப்பா. அந்த 3 அடி நிலத்த வச்சுட்டு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீ என்ன பண்ணு, கொஞ்சம் நான் நெறையாவே குடுக்குறேன். நீ எடுத்துக்கோட்டா எனக்கு பிரம்மச்சாரிக்கு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா வச்சுக்க கூடாது தேவைக்கு மேல. அதனால எனக்கு 3 அடி நிலமே போதும். அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்கியா பேசி பலி சக்கரவர்த்தி அதுக்கு ஒத்துக்கிறார். அப்பவும் அவருடைய அந்த அசுர குலத்து அ அந்த டீச்சர் இருக்கிறாரே, அவர் என்ன சொல்றாரு, "நீ இவன் வந்திருக்கிறது வந்துட்டு விஷ்ணு. உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஏமாத்தி பறிச்சுப்பாரு. அதனால நீ ஏமாந்துராத." அப்படின்னு சொல்லி கூட, அவர் "நீங்க இத்தன நாள் எனக்கு என்ன சொல்லிக் குடுத்தீங்க?
நீங்க சொல்லிக் குடுத்தீங்க. இது மாதிரி விஷ்ணுக்கு எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணணும். விஷ்ணுக்கு எல்லாத்தையும் குடுக்கணும். இன்னைக்கு எனக்கு குடுக்க வேணான்னு சொல்றீங்க. ஸோ உங்களோட பாடத்துல நீங்க ஏன் வந்துட்டு இப்ப மாத்தி பேசுறீங்க? ஸோ நான் குடுப்பேன். வந்திருக்கிறது விஷ்ணுவா இருந்தாலும் சரி, நான் குடுக்குறேன். நானும் சத்தியம் பண்ணிட்டேன். நான் குடுப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு பலி சக்கரவர்த்தி குடுத்துட்டாரு. அவ்வளோதான். அவரு என்ன பண்ணாரு, ஒரு 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 பாதத்த கீழ வச்சாரு, பூமிய அளந்துட்டாரு. இன்னொரு பாதத்த உயரக்க வச்சு மேலோகத்த அளந்துட்டாரு. இன்னொரு பாதத்த எங்க வைக்கட்டும்னு கேட்கிறாரு. பலி சக்கரவர்த்தி "என்னோட தலை மேல வைப்பா" அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. ஏன் பலி இவ்ளோ இவ்ளோ உயர்ந்தவர்? ஏன்னா, அவர் வந்துட்டு பிரகலாதனோட அ அ வம்சத்துல வர்றதுனால, அவர் வந்துட்டு இவ்ளோ உயர்ந்தவர் பலி சக்கரவர்த்தி. ஓகே. ஸோ இங்க பகவானோட இவ்ளோ அழகான ஒரு ஃபோட்டோ கிடைச்சது. அவர் எப்படி அந்த மேலோகத்த அளக்குறாரு, கீழ்லோகத்த அளக்குறாரு. ஸோ இந்த ஒரு பிக்சர் ரொம்ப அற்புதமான பிக்சர். ஸோ இங்கேயும் இன்னொரு பிக்சரும் அவர் தலை மேல கால் வைக்கிற மாதிரிக்கு விஷ்ணுவே இந்த வாமனா ஃபார்ம்ல வந்து வாமன தேவர் வடிவில வந்து இந்த மாதிரி 3வது அடிய பலி சக்கரவர்த்தியோட தலையில வைக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு நம்ம இஸ்கான்ல நமக்கு டிவோட்டீஸ் ரொம்ப ரொம்ப அழகான அ ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. அத வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு அந்த சித்தரிக்குது. எவ்ளோ அளவுக்கு வாமனதேவர் பெருசா இருப்பாருங்கிறத நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. பட் பிரபுபாத் சொல்லிருக்காரு நம்ம டிவோட்டீஸ் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட விண்டோஸ் வழியா நமக்கு காமிக்கிற பிக்சர்ஸ் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நம்ம அந்த விண்டோ வழியா பார்க்கலாம். நம்ம டிவோட்டீஸ் சாஸ்திரத்த வச்சு அதன் அடிப்படையில அ வரையிற இந்த அ ஃபோட்டோஸ் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு விண்டோஸ் அப்படின்னு பிரபுபாத் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால இந்த பிக்சர பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அ அற்புதமா இருக்கு. ஸோ பலி சக்கரவர்த்தி வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த அ லாஸ்ட் ஆச்சமனியம் பண்ணி அந்த 3 அடி நிலத்த குடுக்க போறப்போ, அந்த டீச்சர் வந்துட்டு வேண்டவே வேண்டாம் நீ இந்த மாரி பண்ணாத சுக்ராச்சாரியார் அவர் தான் வந்துட்டு அந்த டீச்சர். அவர் வந்துட்டு வேண்டாம் நீ குடுக்காத அப்படின்னு சொல்லி தடுக்குறாரு. அந்த அ அ ஒரு வண்டா போயிட்டு அந்த இத போயிட்டு அடிச்சுப்பாரு. அந்த தண்ணி ஊத்துற இடத்துல. அப்போ என்ன பண்ணுவாரு வாமனர் ஒரு சின்ன ஒரு புல்லால அந்த வண்ட உ ஊத்தி விடுவாரு. அது கண்ணு வந்துட்டு சுக்ராச்சாரியருக்கு அஃபெக்ட் ஆயிடும். ஸோ, இங்கேயும் சின்ன குழந்தையா வாமனதேவர் வந்துட்டு பலி சக்கரவர்த்தி கிட்ட வந்து ட்ரிக்கி வேல பெக்கிங் பண்றாரு. ஸோ, எவ்வளோ அழகா இருக்கிறாரு. ஆமா. ஸோ, இப்போ டெக்ஸ்ட் 18 போலாம். स्पर्धासु यादि दोषेण ब्रह्म हत्यादि पापतः नित्यपाद भयेनापि किं सुखं स्वर्गवासिनाम् श्रद्धासु यादि दोषेण ब्रह्म हत्यादि पापतः नित्यपाद भयेनापि किं सुखं स्वर्गवासिनाम्. We residents of Swarga are tainted with faults like rivalry and jealousy and get entangled in the reactions of sin for such acts as killing brahmanas and hence live in constant fear of losing our posts. So, what happiness do we truly enjoy? ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது ஒரே சென்டென்ஸா இவ்ளோ பெரிய அ ஒரே சென்டென்ஸ் தான் இந்த 4 லைன்ஸும். ஸோ வி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ஸ்வர்கா. ஸ்வர்கத்துல இருக்கிற நாங்க, சொர்க்கத்துல வாழக்கூடிய நாங்க, அந்த ரெசிடென்ட்ஸ நாங்க வந்துட்டு நெறைய ஃபால்ஸ் வச்சுன்னு இருக்கோம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது இல்லையா? சொர்க்கத்துல இருக்கவங்க வந்துட்டு தப்பு பண்ண மாட்டாங்க. தேவதாஸ், ஹியூமன்ஸ் எல்லாம் தப்பு பண்ணுவாங்கன்ட்டு. பட் இப்போ வந்துட்டு அவர் சொல்றாரு, டெயின்டட் வித் ஃபால்ஸ். நாங்க வந்துட்டு ரைவல்ரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்படுறது, ஜெலசி ஆ அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமிட்டி சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கு. அதனால நாங்க வந்துட்டு நெறையா ச பாவத்துல நாங்க ரியாக்ஷன்ஸ் அந்த பாவத்துல ஈடுபட்டு பாவ காரியங்கள்ல ஈடுபட்டு, அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு எங்கள வந்து தாக்கிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு எப்ப பாரு கான்ஸ்டன்ட்டா ஃபியர் இருக்கு. எங்களோட போஸ்ட் எங்கள விட்டு போயிடும். எங்க பதவி எங்கள விட்டு போயிடுங்கிற பயத்திலேயே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களால என்ன எந்த அளவுக்கு எங்களால ட்ரூலி என்ஜாய் பண்ண முடியும்? ட்ரூலி நாங்க எப்படி ஹேப்பியா இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு விவரமா ஆ கேட்கிறாரு இங்க இந்திரன். The Brahmana had stated
that the devatas are always worshipped by humans. இந்த இடத்துல பிராமணானா ஆக்சுவலி இந்த இடத்துல பிராமணா கொடுத்துருக்காங்க. பிராமணா மட்டும் கிடையாது. நமக்கு சவுத் இந்தியன் கிங் தான் சொன்னாரு. நமக்கு தேவதாஸ் எல்லாம் ஆர் ஆல்வேஸ் வர்ஷிப்ட் பை ஹியூமன்ஸ்ன்ட்டு. பிராமணரும் சொல்லியிருக்கார் போல. அதுக்கு முன்னால இவங்க சொல்றது பிரயாக் பிராமணா. பட் நாம படிச்ச வரைக்கும் சவுத் இந்தியன் கிங் அவர் தான் வந்துட்டு தேவதர்கள் வந்துட்டு எங்களை விட வர்ஷிப் பண்றதுலயும் செல்வாக்குலயும் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொன்னார் இல்லையா? சோ அந்த ஸ்டேட்மெண்ட் இங்க சொல்றாங்க. தேவதாஸ் ஆர் ஆல்வேஸ் வர்ஷிப்ட் பை ஹியூமன்ஸ்னு சொன்னாரு. தேவதாஸ் வந்துட்டு எப்பயுமே மனிதர்கள் வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னார். தட் இஸ் நவ் ரெஃப்யூட்டட். அதை இப்போ இங்க தப்பு அப்படின்னு ரெஃப்யூட் பண்றாரு நம்ம இந்திரா. பிகாஸ் த தேவதாஸ் கம்பீட் வித் ஈச் அதர், தேர் ஸ்டேட் ஆஃப் சத்வா இஸ் ரிஜெக்டட். எப்ப பாரு தேவதாஸ் நான் பெருசா நீ பெருசான்னு சண்டை போட்டுக்கிறதுனால நாங்க வந்துட்டு ஹியூமன்ஸை விட ஜாஸ்தி சத்துவ குணத்துல இருக்கோம் அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு நினைக்காதீங்கோ. அந்த பாயிண்ட் இங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப ஜென்ரலி ஹியூமன்ஸ் எல்லாம் ரஜோகுணம் தமோ குணம் சத்துவ குணம் கலந்த முக்குணங்கள்ல இருக்காங்க. ஜென்ரலி தேவதாஸ் எல்லாம் சத்துவ குணத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு 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 அலிபி இருக்கு இல்லையா? அத வந்துட்டு இங்க ரெஃப்யூட் பண்றாரு. நாங்கெல்லாம் சத்துவ குணத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்புறம் நாங்க ஏன் சண்டை போட்டுக்கிறோம்? நாங்க ஏன் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இந்த அளவுக்கு எங்களுக்குள்ள போராட்டமா இருக்கு? சோ அதனால நாங்க சத்துவத்துல இல்ல. அந்த எப்பவுமே சத்துவத்துல நாங்க இல்ல. அதுதான் அதோட பாயிண்ட். சோ மெஜாரிட்டி ப்ராமினென்ட்டா அவங்க சத்துவத்துல இருக்காங்க. பட் சத்துவத்திலேயே எல்லா டைமும் நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ட அவர் ரிஜெக்ட் பண்றாரு இந்திரா. அடுத்தது, இந்திரா இஸ் நாட் சின்லெஸ் சின்ஸ் ஹி கில்ட் விஸ்வரூபா அண்ட் விருத்ரா. சோ விருத்ராசூரனை கொன்னது, விஸ்வரூபனை கொன்னது, இதனால ஒரு பிராமணனை கொலை பண்ண பாவம் என்ன சுத்திக்கிச்சு அப்படின்னு இந்திரன் சொல்றார். So since the devatas have fear of falling from Swarga, one should not say that their bodies are effulgent. So devatas வந்துட்டு எப்பவுமே பயப்படுறாங்க. பயத்துல இருக்காங்க. ஏன்னா ஸ்வர்க்கத்துல இருந்து நாமளும் ஃபால் டவுன் ஆயிடுவோமா அப்படின்ட்டு. சோ இப்ப நாம வந்துட்டு தேவதாஸா அங்க போய் இருந்தாலும் நம்மளோட புண்ணியத்துக்கோசரம் ஒன் டே நம்ம ரெயின் டிராப்ஸா நம்ம கீழே வந்துருவோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த தேவதாஸ்க்கு எப்பவுமே ஃபியர். எப்ப நம்மளோட புண்ணியம் தீர்ந்து நம்ம சொர்க்கத்தை விட்டு கீழே இறங்கி வந்துருவோம் பூமிக்கு அப்படிங்கிற பயத்தோடயே அவங்க இருக்கிறதுனால எங்களோட பாடிஸ் வந்துட்டு எஃபுல்ஜென்ட்டா இருக்குன்ட்டு ஒரு வார்த்தை நீங்க சொல்லாதீங்கோ. அது வந்துட்டு சரியில்லை. நாங்க வந்துட்டு எங்களோட பாடி வந்துட்டு முதுமை, பிணி, இறப்பு, பிறப்பு இதெல்லாம் இல்லாம நாங்க ஜாலியா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், ஜாய்ஃபுல்லா இருக்கோம், நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கிடையவே கிடையாது. இந்த நாளும் வேணா இங்க எங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா எந்த நேரமும் நாங்க சொர்க்கத்தை விட்டுட்டு கீழே விழுந்துடுற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எப்பவுமே பயமாவே இருக்கு. அந்த ஃபியர் இருக்கிறதுனால எங்களால சந்தோஷமா இருக்க முடியல. அந்த மாதிரி சமயத்துல எங்களோட பாடிஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப எஃபுல்ஜென்ட்டா பிரகாசமா நல்லா இருக்குன்னு அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, அது வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நாங்க எப்ப பாரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து को अन्वे अर्थ सुखयति एनं कामो वा मृत्युरन्तिके आगतं नीयमानस्य वध्यस्येव न तुष्टिदाः को अन्वु अर्थः सुखायति येनं कामो वा मृत्युरन्तिके अगतां नियमानस्य वाद्यस्येव न तुष्टिदः. What object or desire can bring a person happiness? எந்த ஒரு சமாச்சாரம், ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் எங்களோட டிசைர் எதனா வச்சிருந்து அந்த டிசைர் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகி எங்களுக்கு ஹாப்பினஸ்ங்கிறது எப்படி கிடைக்கும்? எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? டெத் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் யூ டஸ் நாட் பிரிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்ப வந்துட்டு உங்க பக்கத்துல வந்துட்டு இறப்பு வந்துட்டு பக்கத்துலயே டெத் அது வந்துட்டு பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கோ, அப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா?
நிம்மதியா இருக்க முடியுமா உங்களால? எங்களுக்கு எந்த நிமிஷம் டெத் ஆகும்னே எங்களுக்கு தெரியாது. டெத்னா என்னது? அவர் என்ன மீன் பண்றாருன்னா, மேல இருந்து கீழ விழுந்துருது. அந்த ரெயின் டிராப்ஸ் வழியா. சோ அதனால அந்த மாதிரி எங்களுக்கு எந்த நேரம் எங்களோட எண்டுன்னே தெரியாத இருக்கிறப்போ, எங்களால சந்தோஷமாவோ, திருப்தியாவோ இருக்க முடியாது. Similarly, the person being led to the place of execution cannot be satisfied by an offering of sweets. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, எப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நேச்சுரல் அ அ பாசிங் இருக்கிறப்போ, அந்த சமயத்துல நமக்கு ஆஃபரிங் ஸ்வீட்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வந்து குடுத்தா நம்மளால சாப்பிட முடியாது. வயிறு ரொம்பி இருக்கும். ஸோ அதனால அத வந்துட்டு ஸ்ரீமத் பாகவத்ல இருந்து எடுத்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ஸ் த தேவதாஸ் ஆர் சிமிலர் டு ஹியூமன்ஸ், தே ஷுட் நாட் பி வர்ஷிப்ட் பை ஹியூமன்ஸ். ஸோ தேவதாஸும் ஹியூமன்ஸ் மாரி தான். அதனால எங்கள வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்து வொர்ஷிப் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ட நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டையே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. சோ இங்க நெக்ஸ்ட் பிக்சர் விருத்தாசுரன். அவன் எவ்வளவு பயங்கரமா வந்துட்டு அந்த நெருப்புல இருந்து வராரு. சோ விருத்தாசுரன் வந்துட்டு இந்திரனோட ஃபைட் பண்றாரு. சோ இந்த விருத்தாசுரனோட இந்த பிரேயர்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 நல்லா இருக்கும். இது வந்துட்டு பாகவத்ல நம்ம பார்க்கலாம். அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும் விருத்தாசுரன் பேசுறதெல்லாம். அவர் சொல்லுவார் இந்திரன, "ஏன் இந்திரா நீ வந்து பேடி மாரி போயிட்டு நின்னுட்டு இருக்க? எடு உன்னோட வஜ்ராயுத. எடுத்து என்னோட இந்தா பாரு, என்னோட மார்ப பாரு." அப்படியே தொறந்து காமிப்பார். ம். "நீ என்னோட மார்ப வந்துட்டு உன்னோட வஜ்ராயுத்தால அடிச்சு கொல்லு, கொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு. ஆனா இந்திரன் வந்துட்டு பயந்து நடுங்கிட்டு பேடி மாரி ஒரு ஓரமா போய் நின்னுப்பாரு. அப்ப வந்துட்டு இந்த பக்கம் வந்து விஷ்ணு சொல்லுவாரு, "போ அவன போய் கொல்லு." ஏன்னா, ஆ விருத்தாசன் வந்துட்டு எந்த அளவுக்கு ஆ ஒரு ஸ்வீட் டிவோட்டினா, அவர் சொல்றாரு, "நீ எவ்ளோ சீக்கிரம் என்ன கொன்னுடுறியோ, அவ்ளோ சீக்கிரம் நான் வந்து விஷ்ணுவ அடைஞ்சிருவேன். அதனால என்ன சீக்கிரமா கொன்னு போடு. ஏன் உன்னோட வஜ்ராயுதத்த வச்சுட்டு இப்படி நீ அப்படியே பேன்னு நின்னுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு திட்டுவார். சோ இந்திரன் உழுந்துடுறாரு இங்க பாருங்க. ஐராவதத்து மேல இந்திரனு அப்படியே உழுந்துட்டாரு. சோ இவர் வந்துட்டு எவ்ளோ சான்ஸஸ் குடுக்குறாரு. இதா பாருங்க. அந்த அ அந்த இந்திரனோட கத ரொம்ப ஃபேமஸ். அது கையில ஏதோ புல்லு மாரி அவரு விருத்தாசுரன் வச்சுட்டு இருக்காரு. எடுத்து தூக்கி போட்டுட்டார். சோ இந்த அளவுக்கு விருத்தாசுரன் வந்துட்டு லாஸ்ட்ல விருத்தாசுரனோட ஆசை பிரகாரம் இந்திரன் வந்துட்டு தன்னோட வஜ்ராயுதம் இதான். அந்த மின்னல் வஜ்ரா ஆயுதம் அப்படின்னா, அது வந்து கரண்ட் மாதிரிக்கு இருக்கும். அந்த வஜ்ராயுதத்த வச்சு அ அவர வந்துட்டு அ கொன்னுடுறாரு. அ அது வந்துட்டு விருத்தாசுரனோட விருப்பத்துக்கு இணங்க. டெக்ஸ்ட் 19 किं च मां प्रति उपेन्द्रस्य विधि उपेक्षां विशेषतः सुधर्मां पारिजातं च स्वर्गान्मर्त्यं निनायसः किं च मां प्रति उपेन्द्रस्य विधि उपेक्षां विशेषतः सुधर्मां पारिजातं च स्वर्गान् मर्त्यं ninayasah. And furthermore, you must know that my brother Lord Upendra intentionally disregarded me by taking the Sudharma hall and the Parijata flower to earth. இப்ப சொல்றாரு இந்திராவோட பிரதரா வாமனதேவி இருந்ததுனால அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு உப்ப இந்திரா. சோ உபேந்திரா அவரோட பேர். சோ உபேந்திரா என்னோட பிரதர் உபேந்திரா, லார்ட் உபேந்திரா இன்டென்ஷனலி வேணும்ட்டு என்னோட பொசிஷன் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கோசரம் அவர் என்ன பண்ணாரு, சுதர்மா ஹாலு, பாரிஜாதன் ட்ரீ எல்லாம் என்னோட நந்தவனத்துல பாரிஜாதன் ட்ரீ இருந்தது, சுதர்மா ஹால் எனக்கு இருந்தது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நான் வந்துட்டு எவ்வளோ அவருக்கு கீழ் படிஞ்சவன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கோசரம் நான் வந்துட்டு பெரிய இந்திரன் தேவேந்திரன் நான் தான் ராஜா தேவர்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் இது கிடையாது இவனோட ரோலு அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் பண்ணாரு பகவான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார் இந்திரன். அமங் த தேவதாஸ் இந்திரா இஸ் த கிரேட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மர்சி. தேவதர்கள்லயே இந்திரன் தான் வந்துட்டு
பகவானுடைய கருணைக்கு முழுமையா பாத்திரமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாரதர் வந்து சொல்லிட்டு நிக்கிறார். He refutes that in this verse. அந்த நாரதரோட இந்த ஸ்டேட்மெண்ட்ட இப்போ இந்திரன் ரெஃப்யூட் பண்றார், ரெஃப்யூஸ் பண்றாரு. இது வந்து தப்பு, அதுக்கு ரீசன்ஸ் கரெக்டா சொல்லி வாதிடுறாரு. நல்ல லாஜிக் வைக்கிறார். Since the inhabitants of Swarga are subject to fear and faults. என்னென்ன நிறைய ரீசன்ஸ் கொடுக்குறாரு. ஸ்வர்க்கத்துல இருக்கிற இன்ஹாபிட்டன்ஸ், ஸ்வர்க்கவாசிகள் எப்ப பாரு பயத்தோடையும் குற்றங்களோடையும் இருக்கிறதுனால ஐ ஆம் கன்சிடர்ட் இன்சிக்னிஃபிகண்ட். அதனால நான் ரொம்ப ரொம்ப சின்னவன், ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் நானு. த லார்ட் இக்னோர்ஸ் மீ. பகவானே என்ன சும்மா ஒரு புல்ல மதிக்கிற மாதிரி இக்னோர் பண்ணிட்டார் என்ன. என்னை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் தட் பை மை வேர்ட்ஸ். நீங்க இப்ப தெரிஞ்சிட்டு இருப்பீங்க என்னோட வேர்ட்ஸ்ல இருந்து. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு என்ன ரெஸ்பெக்ட்ல என்ன வச்சுட்டு இருந்தாரு பகவானு ஹெவன்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். அண்டர்ஸ்டாண்ட் தட் விஷ்ணு ஹாஸ் பர்டிகுலர்லி பீன் இன்டிஃபரண்ட் டு மீ. இப்போ அவர் இன்னும் சொல்றாரு, என்கிட்ட பர்டிகுலரா இன்டிஃபரண்டா நடந்துகிட்டாரு பகவான் அப்படின்னு சொல்றாரு இந்திரன். He took the Sudharma hall and the Parijata flower to earth. அவர் என்கிட்ட இருந்த சுதர்மா ஹாலையும் பாரிஜாதா ட்ரீயும் பூமிக்கு எடுத்துட்டு போயிட்டார். அந்த பூமியை வந்துட்டு இங்க மர்த்தியம்னு கொடுத்துட்டு இருக்காங்க. மர்த்தியம்னா தட் இஸ் நாட் ப்ராப்பர் சின்ஸ் எர்த் இஸ் சப்ஜெக்ட் டு டெத். மர்த்தியம்னா இந்த இடத்துல டெத்ங்கிறது ப்ரிவேலிங்கா இருக்கோ அத மர்த்தியம்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பூமிக்கு என்னுடைய பாரிஜாதம் ட்ரீயையும் சுதர்மஹாலையும் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றார். ஆக்சுவலி வந்துட்டு துவாரகைக்கு கிருஷ்ணர் எடுத்துட்டு வந்தாரு. துவாரகா என்ன இந்த பூமியில இருந்தா கூட துவாரகா வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட எக்ஸ்பான்ஷன். ஸோ அங்கதான் கிருஷ்ணர் எடுத்துன்னு போனார். ஆனா இங்க இவர் வந்துட்டு சொல்றப்போ பூமிக்கு எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வருத்தத்தினால அப்படி சொல்றார். Since Upendra ignored Indra, Narada's words concerning the Lord's mercy to Indra is refuted. So இந்த மாதிரிக்கு உபேந்திரா வாமனதேவ் இந்திரா வந்துட்டு ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டாரு. அவர் ஒரு பொருட்டாவே மடிக்கல. அவர் பாட்டுக்கு சத்யபாமாவோட போறாரு, அதை எடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த பாரிஜாதன் ட்ரீ எடுத்துட்டு வந்துடுறாரு. அதே சமயத்துல சுந்தர்மா ஹால் வேணும், அதை எடுத்துட்டு வந்துட்டார். ஸோ அதனால அவர் என்ன ஒரு பொருட்டாவே மடிக்கல. நீங்க என்னடான்னா என்ன வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், கிருஷ்ணரோட கருணைக்கெல்லாம் நீதான் பாத்திரமானவன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த இடத்துல அதை ரெஃப்யூட் பண்ணிட்டாரா அந்த ஸ்டேட்மெண்ட்டா நாரதர் சொன்னத. இப்போ நெக்ஸ்ட் சொல்றாரு, the Lord has done this many times. ஒரு தடவை இல்ல, பல தடவை கிருஷ்ணர் என்ன இந்த மாதிரி இக்னோர் பண்ணிட்டாரு. என்ன வந்துட்டு ஒரு பொருட்டாவே மதிக்காம அவர் இஷ்டத்துக்கு என்ன செய்வாரு. whatever seems to be the Lord's mercy is actually insignificant. நீங்க வந்துட்டு பகவானோட கருணைன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, அது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு அது வந்துட்டு கருணை ரொம்ப ரொம்ப சின்னது கருணை, ரொம்ப பெரிய கருணை கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவர் வந்துட்டு என்ன ஒரு பொருட்டாவே மடிக்கல. என்னோட எனக்கு முக்கியமா என்கிட்ட இருந்த சுதர்மா ஹால் இதெல்லாத்தையும் அவர் வந்துட்டு அவருக்கு தேவை அவர் எடுத்துட்டு போயிட்டார். So other later statements should also be understood as refutations of Narada's praise of Indra. So அதனால அவர் இந்திராவோட நோக்கம் என்னன்னா நாரதரோட தன்னை பாராட்டுறாரு, புகழ்றாரு. அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவங்கிறத ரெஃப்யூஸ் பண்றதுக்கோசரம் நாரதர் வந்து இந்திரா வந்துட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு ரீசனா வாக்குவாதத்தை முன்வைக்கிறாரு நாரதர் முன்னால. லாஜிக்கலா அதை டிஃபெண்ட் பண்றாரு. As with previous devotees, Indra should not be considered so great. So இப்ப நம்ம ப்ரீவியஸா யார பார்த்தோம், நம்ம பிரயாக் பிராமணாவை பார்த்தோம். அவர் நானு கிரேட்டஸ்ட் டிவோட்டி நான் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் கிங்கும் சொல்லிட்டாரு நான் கிடையாதுப்பா அது கிருஷ்ணாவோட மர்சிக்கு முழு பாத்திரமானவன் சொல்லிட்டாரு. இப்போ இவர் இந்திரா சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்திராவும் கிருஷ்ணரோட முழுமையான கருணையை வாங்கிக்கிறதுக்கு பாத்திரமானவர் கிடையாதுங்கிறது இங்க வந்துட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சிருது. Since devotees naturally feel sorrow from being unsatisfied with their own bhakti, their words should not be taken seriously.
ஸோ டிவோட்டீஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அவங்க பண்ற பக்தியில நிஜமாவே சாரோவா ஃபீல் பண்ணுவாங்க. நான் சரியா பக்தி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. நேச்சுரலி இதான் டிவோட்டீஸ். உண்மையான டிவோட்டீஸ் நான் சரியா பக்தி பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அன்சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவாங்க நம்ம அவங்களோட பக்திய பத்தி. their words should not be taken seriously. அதனால இந்த மாதிரிக்கு இந்திரன் பேசுற பேச்ச நாம வந்து சீரியஸா எடுத்துக்கூடாது. இந்திரா பேசுறாரு, நான் வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு கிருஷ்ணா நான் என்கிட்ட இருந்து இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாரு, இதெல்லாம் அவர் புலம்பிட்டு இருக்காரு, இதெல்லாம் நாம பெருசா எடுத்துக்கூடாது. ஏன்னா டிவோட்டீஸ் வந்துட்டு நான் கிடையாதுப்பா கிருஷ்ணரோட அன்புக்கு முழுமையா பாத்திரமானவன் அப்படிங்கறத வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட வருத்தத்தினால, ஏன்னா அவங்களுக்கு நாங்க சரியா பக்தி பண்ணல அப்படிங்கறது எல்லா டிவோட்டீஸும் ஃபீல் பண்றதுனால அவங்க அந்த அந்த சாரோ அந்த துக்கத்துல இந்த மாதிரிலாம் பேசுவாங்களாம். அதனால நீங்க இதெல்லாம் சீரியஸா நாம எடுத்துக்க கூடாது அப்படின்னு இந்த இடத்துல சனாதன கோஸ்வாமி சொல்றாரு. ஒன் ஷுட் அக்செப்ட் போத் டைப்ஸ். இப்போ வந்துட்டு 2 டைப் டிவோட்டீஸ கொடுக்குறாரு. யாராவது ஒருத்தர் வந்துட்டு இப்போ என்ன மாதிரி ஒரு டிவோட்டிட்ட வந்து கேட்டா, என்னங்க கிருஷ்ணா உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு, என்னோ இவ்வளவு பண்ணிருக்காங்களே அப்படின்னா நான் உடனே ஆமா ஆமா எவ்வளவு பண்ணிருக்காரு கிருஷ்ணா, எனக்கு பண்ண மாதிரி யாருக்குமே பண்ணிருக்க மாட்டாரு, இவ்வளோ கருணையோட நடந்துட்டு இருக்காரு, இல்லாட்டா நான் அன்னைக்கே அதோ கதி, அவர் கருணையினால்தான் இன்னைக்கு நான் பொழைச்சி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரிக்கு அந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்காங்க. இன்னொரு டிவோட்டி இந்திரன் மாதிரி பேசுவார். அது நான் இல்லைங்க, எனக்கு அவர் கருணை கொடுத்திருந்தா நான் இப்படியா இருந்திருப்பேன். அவர் எனக்கு கருணை கொடுக்கல, அது வேற டிவோட்டிக்கு. எனக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப கொஞ்சமா தான் கருணை கொடுத்தாரு, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன், இல்லாட்டா நான் இன்னும் நல்லா பக்தி பண்ணிட்டு இன்னும் நல்லா இருப்பேனே அப்படின்னு இன்னொரு டிவோட்டி ஃபீல் பண்ணுவார். சோ 2 வெரைட்டி டிவோட்டிஸ் இருக்காங்க. ஒன் ஷுட் அக்செப்ட் போத் டைப்ஸ். சோ 2 வெரைட்டி டிவோட்டிஸையும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி டிவோட்டி பேசினாலும் தப்பு கிடையாது, அந்த மாதிரி டிவோட்டி பேசினாலும் தப்பு கிடையாது. அவங்கவங்களோட பக்தியில அவங்கவங்க ஒரு எமோஷன்ஸ்ல அவங்க பேசுறாங்க, ஒரு ஃபீலிங்ஸ்ல பேசுறாங்க. சோ எந்த ஃபீலிங்ல பேசினாலும் அவங்க கம்ப்ளீட்டா கிருஷ்ண பக்தியில தான் பேசுறாங்க. அதனால 2 டைப் டிவோட்டிஸையும் நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த டிவோட்டி இப்படி பேசிட்டாரு, இவருக்கு ரொம்ப தலகரம் அப்படி எல்லாம் நம்ம நினைக்க கூடாது. போத் டைப்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டாரு மகாராஜ். Devotees who do not object when others describe them as objects of Lord's mercy, and devotees who reject themselves as objects of mercy. 2 கேட்டகரி இருக்கு. ஒருத்தர் வந்துட்டு ரிஜெக்ட் பண்றாங்க, நான் கிடையாது பகவானுடைய கருணைக்கு பாத்திரமானவன் நான் கிடையாதுன்னு ரிஜெக்ட் பண்றாங்க. இன்னொருத்தவங்க ஆமா எங்களுக்கு தான் கிருஷ்ணர் வந்துட்டு எனக்கு தான் நிறைய மனசு கொடுத்துருக்காரு, அதனால்தான் என்னால வந்துட்டு இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க முடிஞ்சது, இவ்வளவு தூரம் என்னால பண்ண முடியுது, அவரோட கருணை இல்லைன்னா நான் வந்துட்டு எந்த லெவலுக்கு நான் இன்னும் கீழேயா போயிட்டு இருப்பேனே, அவரோட கருணையினால தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்காவது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு 2 வெரைட்டி டிவோட்டிஸ் சொல்லுவாங்க. 2 வெரைட்டியுமே பர்ஃபெக்ட் அப்படிங்கிறாரு மகாராஜ். The rejection may arise because of sorrow at not attaining enough mercy. So இந்த ரிஜெக்ஷன் சரி ஒரு டைப் ஆஃப் டிவோட்டி வந்துட்டு எதுக்கோசரம் இந்த மாதிரிக்கு ரெஃப்யூட் பண்றாங்க, எனக்கு வந்துட்டு கிருஷ்ணர் எனக்கு சரியான அளவுல கருணை காமிக்கலன்னு ஒரு ரிஜெக்ஷன், என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு பகவான் அப்படிங்கிற மாதிரி துக்கத்தோட பேசுறாங்களே, எனக்கு இனஃப் மர்சி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களே, ஏன் அதுக்கு 2 ரீசன் கொடுக்குறாரு மகாராஜ். பிகாஸ் ஆஃப் கன்சிடரிங் ஒன் செல்ஃப் இன்சிக்னிபிகன்ட். ஏன்னா அவங்கள ரொம்ப ரொம்ப கீழையா நினைச்சுக்கிறாங்க, ரொம்ப இன்சிக்னிபிகண்டா ஃபீல் பண்றாங்க. அதனால அவங்க அந்த மாதிரிக்கு நினைச்சுக்கிறாங்க, நான் வந்துட்டு கிருஷ்ணரோட மர்சிக்கு நான் பாத்திரமால, நான் வந்துட்டு அதுக்கு குவாலிஃபைட் கிடையாது, நான் ரொம்ப இன்சிக்னிபிகண்ட் அப்படின்னு அவங்க ரொம்ப தங்களை ரொம்ப ரொம்ப சின்னதா ஃபீல் பண்ணதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு வருது. எனக்கு வந்துட்டு கிருஷ்ணரோட மர்சி சரியா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருது. 2வது இன்னொரு ரீசன்னால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருதான். ஆர் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஆங்கர் இன் அஃபெக்ஷன். சோ இத பாத்தீங்களா எப்படி இருக்கு? சோ எப்படி சொல்றாருன்னா மகாராஜ், இந்த கிருஷ்ணர் மேல அவ்வளோ அஃபெக்ஷன், என்ன வந்துட்டு ஒரு பிரதர் தானே நானு, என்கிட்ட இன்னும் எவ்வளவு அன்போட எவ்வளவு கருணையோட அவர் நடந்துக்கலாம். ஆனா அந்த மாதிரி இவங்க அவ்வளவு எதிர்பார்க்கறாங்க கிருஷ்ணர் கிட்ட, அந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க, அந்த அளவுக்கு அவங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிப்ரிகேட் பண்ணலங்கிற மாதிரி ஃபீலிங் ஆகி அந்த அஃபெக்ஷன்னால அவங்களுக்கு ஒரு ஆங்கர், ஒரு சின்ன கோபம் வருதான். அந்த கோபத்துல எனக்கா
எனக்கு ஒண்ணும் அவர் பண்ணலப்பா, எனக்கு ஒண்ணும் கருணை காமிக்கல, வேறவங்களுக்கு தான் காமிச்சாரு, நாம எனக்கா காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கைய காமிக்கிறாங்க. இது ஒரு விதமான ஒரு அவங்க அவங்களுக்குள்ள இல்ல, அவங்களுக்குள்ள கிருஷ்ணருக்கும் அந்த டிவோட்டிக்கும் உள்ள இருக்கிற அந்த அன்பு பரிமாற்றத்துல அவங்களுக்கு அந்த கோவம் வருது, அந்த சின்ன கோவம், அந்த கோவத்துல இப்படி பேசுறாங்களாம். ஃபார் ஃபியர் ஆஃப் லென்தனிங் திஸ் ஒர்க் நோ மோர் இஸ் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் திஸ். ஸோ இந்த ஒர்க் வந்துட்டு இன்னும் இதை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய போயிட்டே இருக்கும். அதனால நாங்க இங்கேயே இதை இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த இந்த பர்டிகுலரா அந்த அந்த அன்பினால வர்ற கோவத்தை பத்தி அதை வந்துட்டு நாங்க நிறைய இங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வேற இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இங்க பாத்தீங்களா, இது வந்துட்டு ஸ்வர்க்கத்துல இந்திரனோட பேலஸ் தேவர்கள்லாம். ஸோ இங்க வந்துட்டு இந்த சுதர்மா ஹால் அங்க இருந்து கிருஷ்ணா இங்க எடுத்துட்டு வந்துட்டார், துவாரகைக்கு எடுத்துட்டு வந்துட்டார். சுதர்மா ஹால்ல அந்த அந்த சிம்மாசனத்துல தான் கிருஷ்ணா உட்காருவார். அடுத்தது டெக்ஸ்ட் 20. கோபாலை கிரியமானாமே ன்யஹன் பூஜாம் சிரந்தனீம் அகண்டம் காண்டவாக்யாம் மே பிரியம் தாஹித்தவான் வனம். கோபாலை கிரியமானா மே ன்யஹன் பூஜாம் चिरन्तनीम् अखण्डं काण्डवाक्यं मे प्रियं दाहितवान् वनम्. He destroyed the worship of the cowherds had been offering me for a long time, and he burned down the vast Kandava forest dear to me. இன்னும் லிஸ்ட் கொடுக்குறார். இதெல்லாம் எனக்கு பண்ணா என்னோட தம்பி என்னை வந்துட்டு ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படிங்கிற மாதிரி புலம்புறார். அதுல இது ஒரு புலம்பல். என்னது, கௌஹர்ட்ஸ் எனக்கு நிறைய நாளா எனக்கு வந்துட்டு இந்திர பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களா, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டான். பண்ணிட்டு என் தம்பி என்ன பண்ணா, இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கௌஹர்ட்ஸ் கொடுத்த ஆஃபரிங்ஸ், எனக்குன்னு இந்திர பூஜைக்கு வச்சிருந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் அவரு தன்னை கோவர்தனாக்கு கொடுத்துட்டாரு வாங்கி கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. And he burned down the vast Kandava forest dear to me. இந்த காண்டவா ஃபாரஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு டியர் மோஸ்ட். அது அந்த காண்டவா ஃபாரஸ்ட் அதையும் என்னோட பையன் அர்ஜுனா, இந்திரனோட பையன் தான் அர்ஜுனா, அந்த பையனை விட்டு அந்த காண்டவா ஃபாரஸ்டையே துவம்சம் பண்ணிட்டார். எல்லாத்தையும் அப்படியே தகிக்க இந்த காட்டு ஜுவாலையா அது எரிஞ்சே போச்சு, மொத்தம் காண்டவா ஃபாரஸ்டே எரிஞ்சு போச்சு, அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு புலம்பலையும் இங்க வைக்கிறார். He completely destroyed Nyahan, the worship performed by the cowherds headed by Nanda for a long time. நந்த மகாராஜ் இந்திர பூஜை எனக்கு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. He started worship of Govardhana using the ingredients of worship meant for me. எனக்குன்னு வச்சிருந்த பூஜை சாமான்கள் எல்லா ஆஃபரிங்ஸ் எல்லாத்தையும் கோவர்தனுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு. அப்போ அது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு நந்த மகாராஜா வந்து கோவர்தனுக்கு கொடுத்துட்டாரு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன எந்த இடத்துல வச்சிருக்கான் என் தம்பி அப்படின்ட்டு புலம்புறார். Through Arjuna, he burned the thick Kandava forest dear to me. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட காண்டவா ஃபாரஸ்ட அப்படியே பர்ன் பண்ணிட்டாரு அர்ஜுனாவை விட்டு. அர்ஜுனா வாஸ் இந்திராஸ் ஓன் சன். அர்ஜுனா வந்து கிருஷ்ணரோட இந்திராவோட ஓன் சன். சோ இங்க பார்க்கலாம் எவ்வளோ அந்த காண்டவா ஃபாரஸ்ட அப்படியே அழிச்சிட்டார். அர்ஜுனாவும் கிருஷ்ணரும் போயிட்டு அந்த காண்டவா ஃபாரஸ்ட அழிச்சிட்டாங்க. இது ஒரு ஸ்டோரி. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் காண்டவா ஃபாரஸ்ட் தான். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் போயிட்டு அந்த காண்டவா ஃபாரஸ்ட அழிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யூ கேன் சி இந்திரா அண்ட் கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா. ஸோ இந்திராவோட பையன் தான் அர்ஜுனா. கிருஷ்ணாவும் அர்ஜுனாவும் இந்திராவும் மீட் பண்ற சீன் இது, தேவதாஸ் எல்லாம். ஸோ இங்க இந்திரா வந்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா நேரா நந்த மகாராஜ் கிட்ட போறாரு. போயிட்டு என்ன சொல்றாரு,
அப்பா எதுக்கோசரம் இந்த இந்திரனுக்கு பூஜையை கொடுக்குறீங்கன்னு, எனக்கு எதுக்கு இது பூஜையை கொடுக்குறீங்கன்னு கிருஷ்ணா போயிட்டு நந்த மகாராஜ்கிட்ட பேசி, எனக்குன்னு குடுத்துட்டு இருந்த பூஜைய நிறுத்திட்டான். இந்த பையன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. இந்திரனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் ஜனங்கள்லாம் நந்த மகாராஜாவோட அண்டர்ல எல்லாத்தையும் கிருஷ்ணா போயிட்டு பேசி நிறுத்திட்டார். ஆச்சா? இங்க வந்துட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ கோவர்தனாக்கு குடுங்க. ஏன் இந்திரனுக்கு குடுக்குறீங்கன்னு இன்னொரு வாக்குவாதம் வைக்கிறாரு கிருஷ்ணா. அதையும் நந்த மகாராஜா கேட்டுக்கிட்டாரு. இப்ப நெக்ஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லாம் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டாங்க. கட்டிட்டு பசங்க, பெண்கள் எல்லாரும் புடைசூழ எல்லா ஆஃபரிங்ஸும் எடுத்துக்கிட்டு விரஜவாசிஸ் எல்லாம் கோவர்தனாக்கு போறாங்க. அங்க போயிட்டு கோவர்தனாக்கு ஆஃபர் பண்றதுக்கு. அவ்வளவுதான். எல்லாரும் லார்ட் கோவர்தன் இஸ் ஹாப்பி வித் த ஃபுட் ஆஃபர்ட் பை த விரஜவாசிஸ். எல்லாரும் மாட்டு வண்டியில வந்தவங்க இங்க வந்துட்டு கோவர்தனாக்கு எல்லா ஆஃபரிங்ஸையும் கொடுத்துட்டாங்க. ஸோ கிருஷ்ணாவே வந்துட்டு கோவர்தன மலையாயி எல்லா ஆஃபரிங்ஸும் அவரே சாப்பிட்டுட்டார். ஸோ இங்க பார்க்கலாம் யசோதா, ராதாராணி, கோபீஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்திராக்கு செம்ம கோவம் வந்தது இந்த மாதிரி சமயத்துல. நாரத முனி இன்ஃபார்ம்ஸ் லார்ட் இந்திரா that the Vrajavasis worshipped Govardhan Hill instead of him. அப்பவும் நீ தானே வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல, இந்த மாதிரி விரஜவாசிகள் எல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் உனக்கு கொடுக்காம எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கோவர்தனா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. அவ்வளவுதான். இந்திராக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. Indra became furious and ordered Samvartaka to flood and destroy Vrindavan. சம்வர்த்தகான்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கிளவுட்ஸ் இருக்கு. அந்த சம்வர்த்தகா கிளவுட்ஸ் வந்துட்டு பிரளயம் டைம்ல தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிரளயம் டைம்ல வரக்கூடிய அந்த கிளவுட்ஸ இந்திரா வந்துட்டு யூஸ் பண்ணி கிருஷ்ணரோட விருந்தாவனத்து மேல கோவர்தன் மலை மேல பொழியறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அந்த சம்வர்த்தகா கிளவுட்ஸ் வந்துட்டு மழையை வந்துட்டு அவ்வளவு பிரளயத்துல வரக்கூடிய வெள்ளத்தை கொடுத்தது. ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, விரஜவாசிகள் எல்லாம். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? கிருஷ்ணா lifts Govardhan hill and holding it for 7 days and 7 nights. 7 daysக்கு 7 nightsக்கு கிருஷ்ணா கோவர்தன் ஹில்ல வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு. சோ எல்லா விரஜவாசிகளும் கோவர்தன் கிட்ட ஷெல்டர் எடுத்துக்கிட்டாங்க. கிருஷ்ணா கிட்ட 7 days and 7 nights கிருஷ்ணாவை கண்டினியூஸா அவங்க எல்லாரும் பார்க்க முடிஞ்சது. கிருஷ்ணாவும் 7 days and 7 nights எல்லாரையும் தன் பக்கத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப ஆனந்தமா இருந்தாரு அவங்கள பார்த்துக்கிட்டே. அடுத்தது என்னாச்சு? இந்திரா கிருஷ்ணா ஃபார் ஃபர்கிவ்னஸ். சோ அடுத்தது கிருஷ்ணா வந்துட்டு இந்திரா கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. இந்திரா வந்துட்டு கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, ஃபர்கிவ்னஸ் கேட்கிறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. எப்பயும் போல அவர் முன்னால இந்த மாதிரி கொஞ்சம் கோபமா நடந்துப்பாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. 7 நாள் பொழிஞ்சு சம்வர்த்தகா கிளவுட்ஸ் தான் டயர்ட் ஆயிடுச்சு. கிருஷ்ணா ஒன்றும் டயர்ட் ஆகல. கோவர்தனால எல்லாமே ஜாலியா இருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ இந்திரா வந்துட்டு இந்திராவோட உடம்பு பூரா கண்ணா இருக்கும் பாருங்க. ஸோ அடுத்தது ஓகே. ஸோ this is the last picture you should come this here. Indra is taking கிருஷ்ணா கிட்ட இருந்து ஃபர்கிவ்னஸ் வாங்கிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தன்னோட ஐராவதத்தினால கிருஷ்ணருக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்றாரு. அப்புறம் காமதேனுவை கூட்டிட்டு வந்துட்டு அந்த பாலால கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்றாரு. ஓகே. So now we'll go to the text 21. Trailokya grasa kritvitra vadartam prartitaha pura audasimyam bhajam statra प्रेरयाम आसमां परम त्रैलोक्य ग्रास कृत्वृत्रा वदार्थम वृत्रा वदार्थम प्रार्थितः पुरा औदासीन्यं भजं तत्र prerayamasamam param. On begging the Lord to kill Vritra, who was devouring the 3 worlds, the Lord responded indifferently, merely sending me on his behalf. அவருடைய பிஹாஃப்ல விருத்தாசுரனை
கொல்றதுக்கு என்னதான் அனுப்பிச்சு வச்சார். அவர் போல டைரக்டா. ஸோ ஆன் பெக்கிங் த லார்ட் டு கில் விருத்ரா ஹூ வாஸ் டிவரிங் த 3 வேர்ல்ட்ஸ். நான் தான் வந்துட்டு பகவான் கிட்ட போயிட்டு கெஞ்சினேன். இந்த விருத்தாசுரன் வந்துட்டு உலகத்தையும் எரிச்சிட்டு இருக்கிறானே, நீங்க தயவு பண்ணி போயிட்டு இந்த விருத்ராசுரனை கொன்னு எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்டப்போ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, நீயே போப்பா அவனை கொண்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சிட்டாரு. அவரு என்னோட வரவே இல்லை அப்படின்னு இந்த இடத்துல இந்த இந்த ஒரு புலம்பல வைக்கிறாரு இப்போ. ஸோ எந்தெந்த விதமா வந்துட்டு பகவான் வந்துட்டு அவர் சொன்ன பேச்சு கேட்கல, இல்ல அவருக்கு வந்துட்டு கருணையோட வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பர்சனாவோ இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாவே அவர் வச்சுக்கல, அவருக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிக்கு இவர் சொல்றாரு. ஸோ திஸ் இன்சிடென்ட், அதனால நான் வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் கிடையாது, நான் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி நான் தான் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச கருணையை எனக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. என்ன வந்துட்டு அவர் வந்துட்டு பெரிய ஒரு பொருட்டா மதிக்கல அப்படிங்கறத அவர் சொல்ல வந்தார். This incident happened previously. In comparison, actions like taking the Sudharma hall happened recently. He sent me only to kill Vrutra and did not personally go. He only assisted. ஸோ நான் வந்துட்டு போய் கேட்டுக்கிட்டேன், விருத்தா சொன்ன கொஞ்சம் கொலை பண்ணிடுங்கன்னா, அவர் என்ன சொன்னாரு, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. எனக்கு பின்னால இருந்து அசிஸ்டன்ஸ் தான் கொடுத்தாரு. ஸோ திரும்பி விருத்தாசுரனும் அப்ப இந்திரனும் இந்த சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த 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 கதா, இந்திரனோட கதா வந்துட்டு அந்த விருத்தாசுரன் கையில எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. ஸோ அதுல இருந்து நமக்கு தெரியல எவ்வளோ விருத்தாசுரன் வந்துட்டு எவ்வளோ பயங்கரமான ரூபத்துல இருந்தாருன்ட்டு. டெக்ஸ்ட் 22. உத்சாத்யமாம் அவஜ்ஞாய மதீயாம் அமராவதிம் சர்வோபாரி ஸ்வபவானம் ஸ்வபவனம் ரச்சாயாம் ஆசநூதனம். உத்சாத்யமாம் அவஜ்ஞாய மதீயாம் அமராவதிம் சர்வோபரி ஸ்வபவனாம் ரச்சயாமாச நூதனம். Disregarding me, he destroyed my capital Amaravati and built a new residence above Brahmaloka for himself. என்னோட கேபிட்டல் அமராவதி அதையே அவர் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, அவர் வந்துட்டு அவரோட ரெசிடென்ஸ் பிரம்மலோகத்துக்கு மேல அவரு ஒரு வைகுண்டம் எழுப்பிக்கிட்டாரு. என்னோட கேபிட்டல் அமராவதிய அழிச்சிட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு புது கதையை சொல்றாரு. Breaking my city Amaravati, he built his new residence above Brahmaloka. சர்வோபாரி, அதாவது பிரம்மலோகத்துக்கு மேல அவருடைய ரெசிடென்ஸை கட்டிக்கிட்டாரு. This Vaikuntha is called Ramapriya and exists within the universe. இந்த வைகுண்டத்துக்கு பேரு இந்த யூனிவர்ஸ், அதாவது மெட்டீரியல் யூனிவர்ஸ்க்குள்ள ஒரு வைகுண்டம் இருக்கான். ஸோ நமக்கு இதை பத்தி தெரியாது இல்லையா, இங்க மகாராஜ் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் வந்து ராமப்பிரியா. அது வந்து பிரம்மலோகத்துக்கும் மேல இருக்கு. ஸோ ஒரு தடவை ஒரு டிவோட்டி கேட்டிருந்தாங்க, எல்லா லோகங்கள்லயும் வந்துட்டு விஷ்ணு இருக்கிறாரா, விஷ்ணு டெய்டி இருக்கான்னு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வைகுண்டமே இருக்கான் மெட்டீரியல் வல்லையே பிரம்மலோகத்துக்கு மேல. அந்த வைகுண்டத்துக்கு ராமப்பிரியான்னு பேரா. இட் இஸ் எவர் நியூ, நூத்தனம். அது எப்பயுமே பார்க்கறதுக்கு நியூவே இருக்கும். ஏன்னா இது சச்சிதானந்தா பகவான் சம்பந்தப்பட்டது எல்லாமே. சின்ஸ் இட் இஸ் a spiritual place of eternity, knowledge and bliss within the material world. மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ளேயே சச்சிதானந்த ரூபமா இந்த ராமப்பிரியா வைகுண்டம் இருக்கான். This is described in Harivamsa in relation to stealing the பாரிஜாதா tree. பாரிஜாத ட்ரீய எப்ப வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு திருடிட்டு வந்தாருன்னு சொல்லியிருக்கு. அந்த பாரிஜாதன் ட்ரீய திருடிட்டு வந்தப்போ அத பத்தி எழுதுறப்போ ஹரிவம்சா புக்ல இந்த வைகுண்டத்தை பத்தி, ராமப்பிரியா வைகுண்டத்தை பத்தி எழுதியிருக்கு. இதம் பங்க்த்வா மதியம் ச பவனம் விஷ்ணுனா கிருதம் உபாரி உபாரி லோகானாம் ஆதிகம் புவனம் முனே
idam bhangtva madiyam cha bhavanam vishnuna kritam upari lokanam adikam bhuvanam mune. O sage, Lord Vishnu broke my capital city and then built a new planet above all others. ஸோ என்னோட கேபிட்டல் சிட்டிய அப்படியே அழிச்சிட்டாரு பகவான். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாருன்னா, நியூ பிளானட்டே எல்லா அதாவது இந்த 14 பிளானட்டரி சிஸ்டம்ஸ்க்கு மேல பிரம்மலோகம் தான் லாஸ்ட். அந்த பிரம்மலோகத்துக்கு மேல ஒரு நியூ பிளானட்டே கட்டினாரு லார்ட் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கிட்ட இந்திரா சொல்லிட்டு இருக்கார். இந்திரா born in the 7th மன்வந்தாரா says this. இது வந்துட்டு எந்த மன்வந்தாரத்துல இருந்து இந்த இந்திரா இந்த விஷயத்த பத்தி சொல்றாருன்னா 7th மன்வந்தாரால இருந்த இந்திரா வந்துட்டு இதை பத்தி பேசுறாரு. இந்த 8th canto it is said பத்னி வைகுண்டா சுப்ரஸ்ய வைகுண்டே சுரசதாமை தயோஸ்வ காலயாய ஜஜ்னே வைகுண்டோ பகவான் ஸ்வயம். From the combination of Subra and his wife named Vaikunta, there appeared the Supreme Lord Vaikunta, along with Devatas called the Vaikuntas, who were his expansions. From the combination of Subra and his wife named Vaikunta. So Subra ஃபார்ம்ல கிருஷ்ணா இருந்தாரு. சுப்ராங்கிற அந்த ஒரு அம்சமா, அந்த சுப்ராங்கிற அம்சமும் அவரோட வைஃப் வைகுண்டா. ஸோ லக்ஷ்மிக்கு இன்னொரு பேரு வைகுண்டா. ஸோ சுப்ராவும் வைகுண்டாவும் தேர் அப்பியர் த சுப்ரீம் லார்ட் வைகுண்டா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு தேர் அப்பியர் த சுப்ரீம் லார்ட் வைகுண்டா. அந்த நேரத்துல வைகுண்டத்தை ஆளுகின்ற பகவான் வைகுண்டா அவதரிச்சார். along with devatas called the Vaikuntas. So devatasக்கு இன்னொரு பேரு Vaikuntas அப்படின்னு பேரு. Who were his expansions. தேவதாச வந்துட்டு கிருஷ்ணாவோட எக்ஸ்பான்ஷனா சொல்றாங்க. ஸோ அதனால ஏன்னா நம்ம பார்க்கலாம் தேவதாஸ் எல்லாருமே ஹியூமன்ஸ் அசுராஸ் எல்லாருமே கிருஷ்ணரோட உடம்புல இருந்து தான் வராங்க. ஸோ அலாங் வித் தேவதாஸ் கால் த வைகுண்டாஸ். தேவதாச வைகுந்தாஸ்ன்னு கூப்பிடுறாங்க. லக்ஷ்மி தேவிய வைகுந்தான்னு கூப்பிடுறாங்க. சுப்ரீம் லார்டையும் வைகுந்தான்னு கூப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 வெரைட்டியா வைகுந்தாங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இதோட வைகுண்டா கல்பிதோ ஏன லோகோ லோக நமஸ்கிருதः ரமயா பிரார்த்தியமானேன தேவ்யா தத்ப்ரியா காம்யயா. வைகுண்டா கல்பிதோ ஏன லோகோ லோக நமஸ்கிருதः ரமயா பிரார்த்தியமானேன தேவ்யா தத்ப்ரியா காம்யயா. Just to please the goddess of fortune Vaikunta, at her request, created another Vaikunta planet which is worshipped by everyone. இது ஸ்ரீமத் பாகவதத்துல 8th cantoல கொடுத்திருக்கு. So just to please the goddess of fortune Vaikunta. So லக்ஷ்மியோட இன்னொரு பேரு வைகுண்டா அப்படின்னு இருக்குங்கிறத ஸ்ரீமத் பாகவத்ல இருந்து இந்த இடத்துல எடுத்து நமக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நமக்கு புதுசா இருக்கு இல்லையா? ஸோ லக்ஷ்மிக்கு இன்னொரு பேரு வைகுண்டா. அந்த வைகுண்டா ரிக்வெஸ்ட் பண்ணாங்களாம். அட் ஹர் ரிக்வெஸ்ட் கிரியேட்டட் அனதர் வைகுண்டா பிளானட். ஸோ அவங்களோட ஆசைக்கோசரம், அவங்களோட ரிக்வெஸ்ட்கோசரம், அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்கோசரம் இந்த ராமப்பிரியாங்கிற அந்த மெட்டீரியல் வழியே ஒரு வைகுண்டத்தை கிருஷ்ணா உருவாக்கினாராம். அதை வந்துட்டு இங்க தேவதாசு எல்லாரும் வர்ஷிப் பண்றாங்களாம். ஸோ இதை பத்தி ஸ்ரீமத் பாகவதத்திலயும் இருக்கு 8th cantoல. This, however, describes an event that occurred in the 5th மன்வந்தாரா. ஸோ 5வது மன்வந்தாரத்துல இது நடந்தது.
இந்த விஷயம். ஆனா இது சொல்றது வந்துட்டு இந்திரா வந்துட்டு 7th மன்வந்தாரால இருக்கிற இந்திரா வந்து இத பத்தி பேசிட்டு இருக்காரு. The contradiction can be resolved by explaining that in different days of Brahma, the events occur in different manvantaras, or that the Vaikuntha planet was conceived in the 5th manvantara, but was actually created now in the 7th manvantara. நம்ம இது வந்துட்டு கான்ட்ரடிக்ஷனா தான் இருக்கு இந்த விஷயம். இது 5th மன்வந்தாரால நடந்ததா இல்ல 7th மன்வந்தாரால நடந்ததா? ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டேஸ் ஆஃப் பிரம்மாவோட தினங்கள்ல நடந்ததுனால எந்த மன்வந்தாரங்கிறது கரெக்டா சொல்ல முடியல. வைகுண்டா பிளானட் வாஸ் கன்சீவ். இந்த வைகுண்டா பிளானட் வந்துட்டு இந்த வைகுண்டாங்கிற பிளானட்டை வந்துட்டு மெட்டீரியல் வேர்ல்ட்ல கிரியேட் பண்ணார் இல்லையா பிரம்மலோகத்துக்கு மேல பகவான். அது வந்துட்டு 5th மன்வந்தாரா அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம நமக்கு தெரிய வருது. பட் வாஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் நவ் இன் த 7th மன்வந்தாரா. ஆனா வந்துட்டு இப்ப 7th மன்வந்தாரால இத பத்தி இப்போ இந்திரா பேசிட்டு இருக்கார். ஸோ இதான் வந்துட்டு இன்னைக்கு நாள் நம்ம 22 ஸ்லோகாஸ் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை பார்த்தோம்னா இதுதான் இந்த அமராவதிங்கிற கேபிட்டல். நம்ம இந்திரனோட அமராவதி, அவரோட கேபிட்டல் சிட்டி எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவ்வளோ க்ளோயிங்கா இருக்கு அப்படி அமராவதி. இததான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டார் கிருஷ்ணா. இது ஒரு பாஸ்ட் டைம். இது வந்துட்டு அவரோட பேலஸ் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த அளவுக்கு அவரை வந்துட்டு இந்திர லோகம், தேவேந்திர லோகம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. எவ்வளோ இதை பத்திலாம் நம்ம ஏன் இவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு எல்லா நாலேஜும் இருக்கணும். சப்போஸ் நம்மள கொண்டு போறப்போ கிருஷ்ணா கிட்ட இதெல்லாத்தையும் காமிச்சு இதான் கோலோக்குன்னு நம்ம பாட்டுக்கு இறங்கிடக்கூடாதுல்ல. அதுக்கு நம்ம எல்லா நாலேஜையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை பார்த்ததுமே ஓ இது சொர்க்கம் தானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதனால்தான் இந்த நாலேஜ், இந்த பிக்சர்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ ஸோ நமக்கு வைகுந்தாங்கிறது லக்ஷ்மி தேவி. அவங்க வந்துட்டு பார்க்கடலை கடையிறப்போ அமிர்தத்தோட வந்தாங்க. உடனே வந்து நாராயணரை அவங்க சேர்ந்துட்டாங்க. நாராயணருக்கு மாலை சூட்டி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லக்ஷ்மி தேவி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட கல்யாணம். எப்படி 4 கையோட எப்படி இருக்கிறாரு நாராயணரா கிருஷ்ணா. இப்போ நாம நம்மளோட கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போறோம். ஸோ நேத்து வந்துட்டு ஒரு டிவோட்டி கேட்டதுனால நம்ம இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ முதல்ல நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸையும் நம்ம வந்துட்டு யூடியூப்ல வர மிச்ச டிவோட்டிஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கோசரம் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு we can have our own session. So now இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து ஒரு 11 questions ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். Why did the Lord appear to Indra as father and mother? Why did the Lord appear to Indra as father and mother? Indra's father and mother performed severe austerities for a long time. ஏன் வந்துட்டு இந்திராஸ் ஃபாதர் அண்ட் மதர் அவங்களுக்கு ஏன் வந்துட்டு இந்திராவோட ஃபாதர் அண்ட் மதருக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு லார்ட் வந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு பிறந்தாரு? அதான் கொஸ்டின். இந்த இடத்துல அந்த ஆஸ் எடுத்துடணும். இந்திராஸ் ஃபாதர் அண்ட் மதர். ஸோ இந்திராஸ் ஃபாதர் அண்ட் மதர் பர்ஃபார்ம்டு சிவியர் ஆஸ்டரிட்டிஸ் ஃபார் எ லாங் டைம். இந்திராவோட ஃபாதரும் மதரும் performed severe austerities for a long time. அதனால பகவான் வந்துட்டு அவங்களுக்கு போயிட்டு உபேந்திரனா பிறந்தாரு. In what form did he appear? எந்த ஃபார்ம்ல கிருஷ்ணா அப்பியர் ஆனாரு? He appeared in his Vamana form. How did Vamanadev returned Indra's kingdom back to him? How did Vamanadev returned Indra's kingdom back to him? வாமனதேவ் எப்படி வந்துட்டு இந்திராவோட கிங்டம் அவருக்கு திருப்பி கொடுத்தார்? Vamanadev deceptively begged Bali with his trickiness and returned Bali's kingdom which embarrassed the Devatas. So பலியோட கிங்டம் அவர் வந்துட்டு தேவதாஸ்க்கு எப்படி கொடுத்தார்னா ட்ரிக்கியா அதை வந்துட்டு பெக் பண்ணி அவரை ஏமாத்தி பலிக்கிட்ட இருந்து அதை வாங்கி கொடுத்தார். ஃபர்ஸ்ட்
highest for 3 steps of land, when he had the form of dwarf and then manifesting a huge form, he stepped over the whole universe. Indra feels ashamed because of this. ஸோ இந்திராவுக்கு வந்துட்டு இதை பத்தி ரொம்ப வெக்கமா ஃபீல் பண்றார். நேருக்கு நேர் நின்று ஃபைட் பண்ணாம இந்த மாதிரி டுவார்ஃப் ஃபார்ம்ல வந்து அவங்கள ஏமாத்தி எங்களுக்கு என்னோட என்னோட கிங்டமை எனக்கு பேக் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு 3 அடி நிலம் கேட்டு பிச்சையா வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றார். South Indian king said that devatas are always worshipped by humans. How is it refuted by Indra? சவுத் இந்தியனுக்கு என்ன சொன்னாரு? தேவதாஸ் வந்துட்டு எப்பயுமே ஹியூமன்ஸால வர்ஷிப் படுறாங்க. அதை வந்துட்டு எப்படி இந்திரா ரெஃப்யூட் பண்ணாரு? என்னென்ன சொல்லி தப்புன்னு அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணார் இல்லையா? அது எப்படி பண்ணார்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? பிகாஸ் த தேவதாஸ் கம்பீட் வித் ஈச் அதர் தேர் ஸ்டேட் ஆஃப் சத்வா இஸ் ரிஜெக்டட். ஸோ அவங்க வந்து சத்துவ குணத்துல இல்ல எப்பயுமே. ஏன்னா நாங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம். ஸோ நாங்க சத்துவ குணத்துல இல்ல அப்படின்னு அது ஒண்ணு காரணமா சொன்னாரு, ரெஃப்யூட் பண்ணிட்டார். இந்திரா இஸ் நாட் சின்லெஸ் சின்ஸ் ஹி கில்ட் விஸ்வரூபா அண்ட் விருத்தாசுரா. ஸோ விருத்தாசுரா விஸ்வரூபாவா வந்துட்டு கொலை பண்ணதுனால அவருக்கு சின் வந்துருச்சு. ஸோ அவர் சின்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. அதனால அவரை பிராமணாவை கொலை பண்ண பாவம் அவரை சுத்திக்கிச்சு. அதனால அவர் எப்பயுமே பயந்துகிட்டே இருக்கார், தன்னோட போஸ்ட் போயிடுமோ அப்படின்ட்டு. சின்ஸ் த தேவதாஸ் ஹேவ் ஃபியர் ஆஃப் ஃபாலிங் டவுன் ஃப்ரம் ஸ்வர்கா. ஸோ தேவதாஸ் வந்துட்டு ஸ்வர்க்கத்துல இருந்து ஃபால் டவுன் ஆயிடுவோமோங்கிற பயத்திலேயே எப்பவுமே இருக்காங்க. அதனால அவங்களோட பாடிஸ் வந்து எஃபுல்ஜென்ட் கிடையாது. In these ways, since the devatas are similar to humans, they should not be worshipped by humans. ஸோ அதனால வந்துட்டு தேவதாஸ் வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு சிமிலரா ஆனா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஹியூமன்ஸ் வந்துட்டு தேவதாஸை வழிபடுறதே தப்பு, சரியில்லை அப்படின்ட்டு இந்திரா ரெஃப்யூட் பண்றார். வாட் இஸ் another நேம் ஆஃப் லார்ட் வாமனா? வாமனதேவோட இன்னொரு பேர் என்ன? லார்ட் உபேந்திரா. இந்திரா தேவேந்திரா, அவருடைய தம்பி உபேந்திரா, உப-இந்திரா. So among the devatas, Indra is the greatest object of mercy. How Indra refuted this statement? Since the inhabitants of Swarga are subjected to fear and falls, Indra is considered insignificant and Vishnu took Sudharma hall and the Parijata flower to earth. Among the devatas, Indra தான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மர்சின்னு சொல்றோம். ஆனா அதை வந்துட்டு நாரதர் வந்து இப்படிதான் சொன்னாரு, சவுத் இந்தியன் கிங்கும் இப்படிதான் சொன்னாரு. ஆனா இந்திரா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரெஃப்யூட் பண்ணிட்டாரு. ஸோ என்னென்ன சொல்றாரு அதுக்கு காரணம்னா, நாங்க ஃபியர்ல இருக்கோம், நாங்க தப்பு தவறுகள் செய்யறோம். என்னோட விஷ்ணு வந்துட்டு என்னோட சுதர்மகால என்னோட பாரிஜாதம் ட்ரீ எல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்துன்னு போயிட்டாரு எர்த்துக்கு. அதனால என்ன இக்னோர் பண்ணிட்டான் என்னோட தம்பி உபேந்திரா. அதனால நாரதாஸ் வேர்ட்ஸ், நான் தான் வந்துட்டு லார்டோட மர்சிக்கு முழு பாத்திரமானவன்னு என்னை வந்துட்டு நாரதரே நீங்க சொல்லவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பகவான் என்கிட்ட நடந்துக்கல. என்ன எத்தனையோ நேரம் என்னை வந்துட்டு ஒரு பொருட்டாவே மதிக்காம அவருக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிட்டாரு. அதனால நீங்க அப்படி சொல்லாதீங்கோ, நான் தான் வந்துட்டு கிருஷ்ணரோட முழு அன்புக்கும் பாத்திரமானவன் அப்படி சொல்லாதீங்கோ அப்படி சொல்றாரு. What are the 2 types of devotees we should accept? So நம்ம இந்த மாதிரி டிவோட்டீஸை வந்துட்டு 2 டைப்ஸா இருக்காங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? டிவோட்டீஸ் who reject themselves as objects of mercy. ஒரு டிவோட்டீஸ் என்ன சொல்றாங்க? நாங்க வந்துட்டு கிருஷ்ணரோட ஆப்ஜெக்ட் ஆஃப் மெர்சி கிடையாது, நாங்க வந்துட்டு கிருஷ்ணரோட கருணைக்கு பாத்திரமானவங்க கிடையாதுன்னு ஒரு டைப் ஆஃப் டிவோட்டீஸ் சொல்றாங்க. இன்னொரு டைப்ஸ் ஆஃப் டிவோட்டீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தாங்க அவருடைய அன்புக்கு பாத்திரமானவன்னு சொன்னா அத ஆப்ஜெக்ட் பண்ணல, அவங்க ரிஜெக்ட் பண்ணல, அவங்க இவங்க எடுத்துக்கிறாங்க. எஸ் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்டுங்க, எங்களுக்கு வந்துட்டு பகவானோட கருணை இல்லைன்னா நான் இன்னும் எங்கேயோ போய் விழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு when others describe them as objects of Lord's mercy, அவங்க அதை வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணாம நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க, அவரோட கருணை மட்டும் இல்லைன்னா நான் இன்னும் மோசமா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு டைப் ஆஃப் டிவோட்டிஸ். 2 பேரையும் நம்ம 2 டைப் ஆஃப் டிவோட்டிஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இவங்க 2 பேருமே நல்ல பக்தி பண்றவங்க தான். அவங்கவங்களோட ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி இருக்கு, எமோஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். சரி,
why devotees reject that they are not object of Krishna's mercy. இதுல ஒரு டைப் ஆஃப் டிவோட்டிஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்து கிருஷ்ணரோட கருணைக்கு பாத்திரமானவன் இல்ல அப்படின்னு ஏன் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் டிவோட்டிஸ் ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னா, 2 ரீசன், ஒரு 2-3 ரீசன்ஸ்னால அவங்க இந்த மாதிரி ஃபீல். பிகாஸ் ஆஃப் சாரோ ஆஃப் நாட் அட்டெண்டிங் இன் attaining enough mercy, because of considering oneself as insignificant, because of expressing anger in affection. ஸோ என்னென்ன காரணம், அவங்க வந்து சாரோவா ஃபீல் பண்றாங்க, அவரோட மர்சி கிடைக்கலங்கிற அந்த துக்கத்தினால அந்த மாதிரி பேசுறாங்க. 2வது என்ன சொல்றாங்க, அவங்களையே அவங்க இன்சிக்னிஃபிகண்டா ஃபீல் பண்றாங்க, ரொம்ப சின்னவனா ஃபீல் பண்றாங்க. அது ஒரு ரீசன். 3வதா இன்னொரு ரீசன்னா, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட கிருஷ்ணன் மேல அவங்க வச்சுட்டு இருக்கிற அன்பினால கிருஷ்ணா வந்து தங்களோட அன்புக்கு சரியா வந்துட்டு ரெசிப்ரிகேட் பண்ணலங்கிற மாதிரி அந்த அன்பினால ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன கோபம் வருது, அன்பின் வழியா அந்த மாதிரி ஒரு பாவத்துல அவங்க அப்படி பேசுறாங்க. What are the main reasons Indra points out for not being the object of Krishna's mercy? He completely destroyed the worship. சரி, என்னென்ன ரீசன்ஸ் இந்திரா பாயிண்ட் அவுட் பண்றாரு, நான் வந்து கிருஷ்ணரோட கருணைக்கு பாத்திரமானவன் இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு இந்திரா வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா? என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு? He completely destroyed the worship performed by the cowherds headed by Nanda Maharaja. So Nanda Maharaja for a long time, an offering meant for Indra was offered to Govardhana. So அவர் வந்துட்டு கவுஹர்ட்ஸ் வந்துட்டு நந்த மகாராஜா கண்டர்ல இருந்த கவுஹர்ட்ஸ் வந்துட்டு இந்திராவுக்கு ஆஃபரிங் கொடுக்கறத நிறுத்திட்டாரு, கோவர்தனா பூஜைய. அது வந்து ஒரு ரீசனா சொல்றாரு, அது ஒரு ரீசனா பாயிண்ட் அவுட் பண்றாரு. 2வது, த்ரூ அர்ஜுனா he burned the thick காண்டவா ஃபாரஸ்ட் which is very dear to me. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காண்டவா ஃபாரஸ்டையும் அர்ஜுனா விட்டு என்னோட பையனையே விட்டு அழிச்சிட்டாரு. கிருஷ்ணா சென்ட் இந்திரா டு கில் விருதா. விருதா சொன்ன கொலை பண்றதுக்கு என்ன அனுப்பிச்சாரு, அவர் பர்சனலி வரல, என்ன அசிஸ்ட் தான் பண்ணாரு, பின்னால இருந்து பேக்கப் கொடுத்தாரு. ஆனா என்ன வந்து டைரக்டா அவர் முன்னால வரல. கிருஷ்ணா டிஸ்ட்ராய்ட் இந்திராஸ் கேபிட்டல் அமராவதி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு கிருஷ்ணா, என்னோட கேபிட்டல் அமராவதியும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒரு நியூ பிளானட்டே பிரம்மா லோகத்துக்கு மேல கட்டிட்டாரு. என்னோட கேபிட்டல் அழிச்சிட்டு அப்புறம் அந்த பிரம்மலோகத்துக்கு மேல 14 பிளானட்டரி சிஸ்டம்ஸ்க்கு மேல அவரு தன்னுடைய நியூ பிளானட்டை வைகுண்டாங்கிற பிளானட்டை கட்டிட்டாரு. விச் இஸ் அ வைகுண்டா விதின் திஸ் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்குள்ளேயே, மெட்டீரியல் யூனிவர்ஸ்குள்ளேயே ஒரு வைகுண்டா இருக்கு. அதுக்கு பேர் என்ன? இந்த வைகுண்டா which is within this universe is called Ramapriya. It is ever present since it is a spiritual place. அது வந்து சச்சிதானந்தா within this material world. So Ramapriya. Why another Vaikuntha was created? ஏன் இன்னொரு வைகுண்டத்தை கிரியேட் பண்ணாரு பகவான்? இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல ஒரு வைகுண்டத்தை ஏன் கிரியேட் பண்ணாரு? ஜஸ்ட் டு ப்ளீஸ் அ காடஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் வைகுண்டா. ஸோ காடஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் லக்ஷ்மிக்கு இன்னொரு பேர் வைகுண்டா. அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்கோசரம், அவங்க ரிக்வெஸ்ட்கோசரம் ஒரு வைகுண்டா பிளானட்டை நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட்லயே கிருஷ்ணா கிரியேட் பண்ணாரு. விச் இஸ் வர்ஷிப்ட் பை எவ்ரி ஒன், which was created. This event occurred in fifth Manvantara. So fifth Manvantaraல இந்த past time நடந்தது. So we have finished all the question and answers also for this session. So we have finished till 22 slokas. Text 22 slokas we have finished.